யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். ஒரே சக்தி தான் மனிதன்கிட்ட இருக்க முடியும். அந்த சக்தி தான் வெவ்வேறு நிலைகளில் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு மாந்திரிக கலை கற்றுக்கும் போது அந்த சக்தி தான் அது அந்த நிலையை, அந்த ஒளி நிலையை உருவாக்குது. அதே மாதிரி இன்னொரு குருக்கிட்ட நம்ம போய் ஒரு விஷயம் கற்றுக்கும் போது அதே சக்தி தான் வேறு விதமாக அனுபவங்களை கொடுக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் அஸ்திவாரமாகவும் விளங்குவது இந்த யோக சக்தி தான். இப்போ இந்த யோக சக்தியை பெற்றவர்கள் எங்கே சென்று எந்த ஒரு கலையை கற்றுக்கிட்டாலும் அந்த கலையிலெல்லாம் முழுமையை அடைய முடியும். ஒரு மனசக்தி பயிற்சிக்கே நான் போகிறேன், ஒரு பற்றை போயிட்டு நான் எங்கேயோ கற்றுக்கிறேன்னா அதுலேயும் முழுமை அடைய முடியும். ஏன்னா இந்த யோக சக்தி அது ஒரு இறை வழிபாட்டில் போகிறோமோ அதுலேயும் முழுமை அடைய முடியும். இப்படி இந்த யோக சக்தி முழுமை அடையும்படி செய்கிறது. அதுதான் இந்த யோக சக்தியோட ஒரு பெரிய விஷயமே. அதுதான் எதையுமே ஆக்கும் சக்தி உடையது, அழிக்கும் சக்தி கிடையாது. அழிக்கும் சக்தி நம்மளை உருவாக்கிக்கிட்டு தான். யோக சக்தி வைத்து அடுத்தவனுக்கு அதை செய்யும் செஞ்சிங்கன்னா நமக்கு கர்ம வினைகள் உண்டாக்கும். நமக்கும் எந்த ஒரு நன்மையும் பெறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கிறோம். ஆக யோக சக்தி என்பது ஆக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி கிடையாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.